ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம HPE சர்வர் DL380 ரேக் சர்வரை அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, ரெயில் கிட். ஸோ இந்த ரேக் சர்வர்ன்றதுனால ரேக்கில் மாட்டுறதுக்காண்டி ரெயில் கிட், பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இது சர்வர் 8 ஹார்ட் டிஸ்க் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த சர்வரில். இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவர் சப்ளை, இது வந்து 800 வாட்ஸ் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் வேணால் இன்னொரு 800 வாட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஈத்தர்நெட் போர்ட் 1 GB கொடுத்துருக்காங்க. ஒரு VGA போர்ட் இருக்கு, ஒரு ILO போர்ட் இருக்கு, USB போர்ட் இருக்கு. இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரேம் எப்படி பாப்புலேட் பண்ணுறோன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். வந்து ஒரு அடிஷ்னல் ப்ராசர் போடும்போது இன்னும் 2 ஃபேன் போட்டுக்கலாம். ப்ராசர் ஆட் ஆகிருக்கு, ஒரு மெமரி ஆட் ஆகிருக்கும், இன்னொரு ப்ராசர் போடுறதுக்கு வேண்டிய ஸ்லாட் இருக்குது, அது கூடிய ரேம் இருக்குது. இதில் மொத்தம் 24 டிம் ஸ்லாட்ஸ் இருக்கும். 408 கண்ட்ரோலரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 96 வாட்ஸ் பேட்டரி இருக்கும். இதெல்லாம் PCI ஸ்லாட்ஸு. இது வந்து ஒரு ரைசர் கிட்டு. நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணோம். இதில் எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட் இருக்கும். இதில் FLR கார்டு போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ரெயில் கிட்ட வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக மேனுவல் கொடுப்பாங்க, அந்த மேனுவல் தான் இது. இது ஒரு ஆக்சரிஸ் இருக்குது. இதே மாதிரி 2 சைடு போகிறதுக்கு கிளாம்ப் இருக்குது. ஒரு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஸோ 2 இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். DL380 ரேக் சர்வரை ரேக்கில் எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த 2 கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த 2 கிட்டு வந்து ரேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த கிட்டு இருக்குல்ல, இதை எடுத்துக்கிட்டு சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூஸில் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும், லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு அதே ஸ்க்ரூ பாயிண்டில் இப்படி வச்சுட்டு அப்படின்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ 2 சைடுமே இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிட்ட எப்படி ரேக்ல மவுண்ட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, ரியர், ஃப்ரண்ட்டு, ரைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அப்போ ஃப்ரண்ட்டு ரைட்டுனா ஃப்ரண்ட்டு ரைட் சைடில் பொசிஷன் பண்ணணும். நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த கோட்டில் இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 29 கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதை அப்படியே ரியர் சைடில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதே ரியர் சைடில் அதே 29 கீழே இருக்கிற வச்சதை அப்படியே லாக் பண்ணிட்டோம்னா லாக் ஆகிடும். இதை எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் இதை இப்படி புல் பண்ணிங்கன்னா வெளில எடுத்துடலாம். இது அவ்வளோதான், இது லாக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரியர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டுன்னும் போது இங்கே ஃப்ரண்ட் சைடு வரணும், இந்த சைடு எங்கே வச்சுருக்கோமோ அதே இப்படி வைக்கணும், கீழே லாக் பண்ணுறோம், லாக் ஆகிடும். இப்போ நம்ம பின்னாடி எப்படி பண்ணுறோம், 29ல லாக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 2 சைடும் லாக் ஆகிடுச்சு. இது கூட இன்னும் 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துப்பாங்க. இந்த 4 ஸ்க்ரூலையும் 4 சைடும் நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா இன்னும் டைட்டாக இருக்கும். இப்போ இந்த சர்வரை அப்படியே எடுத்து நம்மள ரேக்கில் மாட்ட வேண்டியதான், அவ்வளோதான். இதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ இந்த லாக் இருக்குல்ல, இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைடு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் சவுண்டு கேட்கும், அப்படியே எடுத்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். ஃபிக்ஸ்டு. இப்போ வெளில வந்தால் எடுக்க முடியாது. வெளில எடுக்கணும் அப்படின்னா இந்த சைடு 2 இருக்கிறத இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி வெளில எடுத்திங்கன்னா மூவ் ஆகிடும், அவ்வளோதான். இதுதான் DL380 2U ரேக் சர்வரோடைய மவுண்டிங் டீடைல்ஸ். DL380 ஜென்டன் சர்வரில் கேபிள் ஆர்ம் மேனேஜ்மெண்ட் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் கிட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட் அவைலபிள் இருக்கும், இது இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி போட்டு எப்படின்னா லாக் ஆகிடும். இப்போ தான் ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை புஷ் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த 2 இதுவும் வந்து ஒன்று வந்து அந்த சர்வரில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற ரயில் கிட் ஒன்று இங்கே இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரயிலே கனெக்ட் பண்ணுற ஒரு கிட்டு. இதை நம்ம சர்வரில் கனெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவோம். நான் உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன். இப்போ ஒரு லாக்கை வந்து இதில் இங்கே வச்சு இப்படி வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். இன்னொன்று இந்த இது வந்து இதில் வச்சு இங்கே வச்சிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த பொசிஷன் வந்து இதை மூவ் பண்ணிவிட்டு இப்படின்னா சென்டர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இதுதான் லாக். இதில் வந்து கேபிள்ஸை இன்சர்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம், சர்வரை இப்படி மூவ் பண்ணுவோம், அவ்வளோதான்.